Hi, hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா லித்துவேனியாவோட எஜுகேஷன் பத்தி தான். வாங்க தெரிஞ்சுப்போம். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா லித்துவேனியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லித்துவேனியால இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ். என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா வில்னியஸ் யூனிவர்சிட்டி, லித்துவேனியா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் கார்னஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது லித்துவேனியாவில் இருக்கிற டாப் கோர்சஸ் பற்றி தான். அங்கே மொத்தம் 2 கோர்சஸ் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட்டட் கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா எம்எஸ். அண்ட் இது வரைக்கும் லித்துவேனியா கண்ட்ரியோட எஜுகேஷன் பற்றின யூனிவர்சிட்டிஸ், கோர்சஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், அங்கே ஸ்டே பண்ணி எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி தான். அதை பற்றி நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் ஆஃப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 யூரோலேருந்து 300 யூரோ பர் மந்த் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணுறதை பற்றி தான். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட எஜுகேஷன் சிஸ்டம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ப்ரொசீஜராக இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கண்ட்ரிலையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா கண்டிப்பாக விசா தேவைப்படும். அதே மாதிரி லித்துவேனியாவில் போய் படிக்கணும்னா கண்டிப்பாக விசா தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஒரு கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டைப் டி விசா அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த விசா எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 வீக்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் பிஃபோரே அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது IELTS எக்ஸாம் பற்றி தான். அண்ட் இந்த எக்ஸாம் பற்றியும் ஸ்பெயினோட எஜுகேஷன் சிஸ்டம் வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இந்த எக்ஸாம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். IELTS அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இந்த எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஃப்ளூயன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் இந்த எக்ஸாமோட பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா LSRW மெத்தட் தான். LSRWனா லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் தான். அண்ட் லித்துவேனியாவில் UG படிக்கிறதுக்கு IELTS எக்ஸாமில் 6 பாயிண்ட்ஸ் மினிமம் எடுக்கணும் அவுட் ஆஃப் 10க்கு. அண்ட் ஸ்பெயினில் PG பண்ணுறதுக்கு IELTS எக்ஸாமில் மினிமம் 6.5 பாயிண்ட் எடுக்கணும் அவுட் ஆஃப் 10க்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியா கண்ட்ரியில் இந்த IELTS எக்ஸாம் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து மேண்டிட்டரி கிடையாது, மஸ்ட் இல்லை. நம்ம சூஸ் பண்ணுற ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியாவில் போய் படிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் பற்றி தான். நம்ம ஆக்சுவலாக ஸ்பெயின் எஜுகேஷன் பற்றின வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறதுக்கான தேவையான 4 ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி தான். அதே ப்ரொசீஜர் தான் இந்த கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 4 ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் எஜுகேஷனல் டிகிரி, எ வேலிட் பாஸ்போர்ட், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ப்ரூஃப், அதாவது நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் மானிட்டரி ஃபண்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியாவில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தான். அண்ட் அங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபீஸ் ஃபார் பேச்சுலர் டிகிரிக்கு 1000 யூரோலேருந்து 5300 யூரோ பர் இயர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரிக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா 2200 யூரோலேருந்து 6500 யூரோ பர் இயர் ஆகுது. அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் ஃபீஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் நம்ம சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அங்கே MS படிக்கிறதுக்கு 4500. ஓகே கைஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஸ்டே பண்ணுறதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அண்ட் டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஃபினான்ஷியலாக அங்கே வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற பற்றி தான். அண்ட் அதை பற்றியும் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை, அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். பார்ட் டைம் ஜாப் தாங்க. நீங்கள் அங்கே வந்து பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 யூரோ பர் வீக் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி 100 ஹார்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.